அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஆனால் எதற்கும் திருப்தி அடையாதவன். அவன் புத்தரிடம், ஐயா, எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லை. நீங்கள் என்னை தொட்டு ஒரு ஆசிர்வாதம் செய்தால் எனக்கு அமைதி கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன் என்றான். புத்தர் சிரித்துவிட்டு, சரி, நான் உனக்கு அமைதி தருகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய வேலை. இதோ இந்த வெற்றுப்பானையை எடுத்துக்கொள். இதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்கக்கூடாது. நீ ஊர் முழுக்கச் சென்று யார் ஒருவர் இதுவரை ஒருமுறை கூட கவலைப்பட்டதே இல்லையோ அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு பிடி தானியம் வாங்கி வந்து இதில் போடு. பானை நிறைந்ததும் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்றார். அந்தச் செல்வந்தன் இது ரொம்ப சுலபம் என்று நினைத்து ஊருக்குள் கிளம்பினான். முதல் வீட்டிற்கு சென்றான். அவர்கள் பெரிய பணக்காரர்கள். நீங்கள் கவலைப்பட்டது உண்டா என்று கேட்டான். அந்த வீட்டின் உரிமையாளர் அழுதார். தம்பி, செல்வம் இருக்கிறது, ஆனால் என் மகன் சொல் பேச்சை கேட்பதில்லை. அதுதான் என் பெரிய கவலை என்றார். அடுத்த வீட்டிற்கு போனான். அங்கே வறுமை, ஆனால் நிம்மதி இருக்குமோ என்று கேட்டான். சாப்பாட்டுக்கே கவலைதான் தம்பி என்றார்கள். இப்படியே ஊர் முழுக்க சுற்றினான். ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் ஒரு சோகம், ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருந்தது. மாலையில் அந்தச் செல்வந்தன் வெறும் பானையோடு புத்தரிடம் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், குருவே, இந்த ஊரில் கவலையே இல்லாத ஒரு மனிதனை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு பாரம் இருக்கத்தான் செய்கிறது. புத்தர் மென்மையாகச் சொன்னார், நீ தேடிய அந்த பானை காலியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் இப்போது உண்மையை உணர்ந்துவிட்டது. அமைதி என்பது கவலைகளே இல்லாத இடத்தில் வாழ்வது அல்ல. கவலைகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது. நீ மட்டும் தனியாள் அல்ல, இந்த உலகம் முழுவதுமே போராட்டத்தில்தான் இருக்கிறது என்று புரியும்போது உன் தனிப்பட்ட கவலை சிறியதாக தெரியும். அந்த புரிதலே அமைதி. இந்த கதையில வர்ற மாதிரி நாம மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்காம இதுவும் கடந்து போகும்னு நினைச்சாலே பாதி நிம்மதி வந்துடும்.